இடத்த மிஸ் பண்ணுறீங்க. இதுக்கு அங்கிட்டு வந்து சூப்பராக இருந்த வியூவு அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. உங்களுக்குலாம் வீடியோ எடுத்து இந்த மாதிரி அழகான கண்களாக காட்சிகள் வந்து நான் பரப்புறதுக்காக கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி அழகை ரசித்து வச்சு காலத்தை கழிக்கிறது பாவம். அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு டைம் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் வீடியோ இருங்க, அமைதியாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. சரியா? போட்டு ஒரு சிகரெட்டை அடிச்சுட்டு இதாக தண்ணி கிண்ணி கொடுத்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருங்க. பாவா ஆயிடுறதா இருக்கு. எல்லாம் போடுறதுலாம் பண்ணி அழகாக இருக்கு. சூப்பர் வீடாக இருக்கு. சூப்பர் மலை. செம்மரம்லாம் கடத்துறாங்க. வளர்த்துறாங்க. எதுக்கு போய் கடத்துறாங்க? விற்கிறாங்கப்பா. கவர்மெண்ட் தான்ப்பா அவங்க விற்கிதுப்பா செம்மரத்தை. இது வந்து குறைஞ்ச விலையில் வந்து பில்டிங்கில் வந்து கவர்மெண்ட் இருக்குல்ல நான் ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஆனால் ஆல்ரெடி ஹீரோலாம் சாங் சொன்னால் வந்து படத்துலலாம் கேமரா எல்லாம் வந்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ போட்டு ஆனால் போட்டு இப்போ நம்மளாம் வந்து தூக்கிட்டு நம்மளாம் ரியலாக வந்து பண்ணுவோம். பூர்த்தி மாதிரி வெறா மாதிரி எனக்கு இந்த தமிழ்லேயே எல்லா வகையும் எல்லாமே பேசணும். பேசுறது ஏனுங்க நல்லா இருப்பீங்களா? என்ன பண்ணிட்டு வாங்க. மக்களே அடுத்த வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பஸ். என்னல வணக்கம் தான் மாப்பிள்ள, நல்லா இருக்கியால? இனி போல வரல திருநெல்வேலி பார்க்கல வரல. சமைக்கல. உடம்பு இப்படி இருக்கு. நேரம் வந்து வந்து வாய்ஸ் வரல. வீடியோ போட்டீங்கன்னா வந்து பார்க்குறதுலாம் வந்துடுவாங்க. சரி, அடுத்த வாய்ஸ் தமிழ் எனக்கு தெரியலப்பா. எனக்கு தமிழை வரமாட்டேங்குது சார். நான் படித்தது தமிழ் இல்லையா, ஆனால் இன்னைக்கு நான் பேசுறது இங்கிலீஷ் கலந்து பேசுறேன். எப்படி சார்? அடுத்து வந்து யாரு? அடிக்கிற போல நாய் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு ஹிந்தி திருப்பி சொல்லிடுவீங்களா? என்னங்களா தமிழனுக்கு எல்லா லாங்குவேஜும் வரணும். ஹிந்தியிலிருந்து ஹிந்தி திருப்பி இல்லடா, ஹிந்தி யாருடா? நாங்கள் ஹிந்திக்கார பண்ண கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறா. தமிழ்நாட்டு பசங்க பூரா பேசிக்கில் தான் இருக்காங்க. ஹிந்திக்கார பொண்ணுங்க நிறைய பேர் உண்மையான அளவுக்காக ஏங்கி தடுக்கிறாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணி ஹிந்தியிலிருந்து ஹிந்தியும் தமிழையும் மிக்ஸ் பண்ண போகிறா. பொது லாங்குவேஜ் கிடையாதுக்கா. அதுவே ஹிந்திக்காரங்களை எல்லாம் தமிழ்காரனாலாம் மாற்ற போகிறா. அடுத்து என்ன லாங்குவேஜ்? அடுத்து வந்து கார்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் வந்து காற்றுல குரல் கேட்காம போகாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு கேட்டு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பெட்ரோல் ஃபீஸு கையாயிடுச்சு. ஆனால் இல்லை, பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம்.
சாப்பிட்டியா? என்னடா என்னடா இருக்கா என்ன ரொம்ப குறையாத சம்பவம் செஞ்சு ரூம்ல யார்கிட்ட இதுதான் பேசுறது மதுரை பாசை. அடுத்து வந்து தேனி பாசை. தேனி பாசை அதெல்லாம் எனக்கு அவ்வளோ வரலங்க. மெயினாக திருநெல்வேலி பாசை வித்தியாசமா இருக்கு. சென்னை பாசை. சென்னை பாசை. வணக்கம் சென்னை. ஆனால் சென்னை 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 பாசை. ஏய் மச்சான் எப்படி இருக்க? என்னடா பண்ற? சௌரியமா இருக்கிறியா? என்ன தௌலத்தா சொல்லிட்டு இருக்கிறேன் வீட்டுல சொல்லிட்டு மச்சான் என் அம்மாவை பார்க்க போயிட்டே இருக்கான். வர வழியில டீ கடை கூட இல்லை, நாஸ்தா ஃபுட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சூப்பரா இருக்க மாட்டான் மெட்ராஸ் விடிய மாட்டான். நான் பாரு மெட்ராஸ்ல 2 வருஷமா இருக்கிறாங்க. ஒன்னே இல்லைச்சு கலீஜா பேசுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீசெண்டா பேசுறது. டீசெண்டா பேசுறது வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேசுனேன்னு இதா இருங்க. அப்பாடா அப்பாடா அந்த பாப்பாத்து கடையில 2 பாட்டில் சாரா 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்பாடா போய் வாங்கிட்டு வந்துருவேன். அப்பாடே இந்த மாதிரி வந்து ஜனகராஜ் மாதிரி சென்னை பாசையில வந்து நல்லா பேசலாம். அடுத்து உங்ககிட்ட என்னோட திறமையை காட்டுறதுக்கு என்ன இருக்கு. அடுத்து வந்து யாருகிட்ட வந்து என்ன பேசுறோம். தமிழ்நாட்டுல இந்த பாசை தமிழ் பாசை உனக்கு தெரியுமாடும். தமிழ்நாட்டுல மொத்தம் இந்தியோட சேர்த்து மொத்தம் 500 பாசைக்கு மேல இருக்கிற மக்கள் வந்துட்டு போறாங்க. அந்த 500 பாசையிலையும் வந்து எல்லாருக்கிட்டையும் நட்பு பழகிட்டு போக வேண்டியது. உனக்கு ஏடா இந்த தமிழன்கிற ஜாதி வெறி? தமிழர்னு ஜாதி பார்த்தாலும் அது தமிழ் ஜாதியா இருந்தாலும் அது தமிழ் ஜாதியிலையும் ரொம்ப சகப்புதான். நீ சுவாசிக்கிற காத்தும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒரே காத்து, ஒரே தண்ணி, ஒரே நெருப்பு, ஒரே சூரியன், ஒரே நிலம், இது மாதிரி ஒரே மனுஷன். நீங்க எல்லாருமே தெரிஞ்சு ஜாதி தானோ. உங்க பேரை தாண்டா நான் ஜாதின்னு சொல்றேன். நான் வந்து டேஞ்சர் தில்லு தர ஜாதிடா. எனக்கு பிறகு போற அவன் தனி ஜாதிடா. அதுக்காக ஏன் ஜாதியை வந்துட மாட்டாங்க. ஜாதியை பத்தி எவனாவது பேசுறீங்க அப்பா சொல்லி வைக்க வரட்டுமா? ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் ப்ரொஃபஷனல் இப்படிலாம் வந்து வராது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணப்போ வந்தது. இப்போ சும்மா அவங்ககிட்ட அவ்வளோ ரொம்ப போகல. நியூஸ் பார்த்தா வந்து அனாதை குழந்தைங்க ஊனமுற்றவங்க இங்கே எல்லாருக்குமே வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ண முடியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ அழகாக இல்லை நியூஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் சூப்பரான ஊர். Wow, 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 wow. Oh yagiye, 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 yagiye. Malay ni. Idamum kadakku. Idamum kadakku. Idamum kadakku. எனக்கு இப்போ மூடு வருது பாட்டு பாடுற போது. அதனால நான் வந்து பாட போறேன் பாட்டு. உங்களுக்கெல்லாம் என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு போடுங்க. ஒன்றா ரெண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேன். நீ கேட்டால் தீத்தனனா 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 நடந்தால் ஆறு சமைந்தால் குமரி தொட்டால் தாயோ
பார்த்தால் பருந்தி நின்றால் நிறுவி வந்தால் கடல் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் தேடி வருவேன் சொல்லும் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தேடி வருவேன் சொல்லும் ஓடி வருவேன். ஹேண்ட்பேக்கா நீ இருந்தா ஹேண்ட்பேக்கா நீ இருந்தா சொல்லணும் விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெட்டு. அடுத்த பாட்டு வந்து பாடலாம், ஹிப்ஹாப் சாங் பாடலாம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிப்ஹாப் சாங் இந்த பக்கம்பா என்னை அணைக்கிடவா என்னை ஒட்டுமொத்த போதும்மா இதில் முதல் வேண்டுமா அது என்னவென்று சொல்லம்மா. என் நெஞ்சம் படிக்குது உன்னை நினைச்சத கைகள் படிச்சது மனசுக்கு பிடிக்குது உண்மைதான் வைத்தியம் பிடிக்குது வைத்தியம் பார்த்துக்க பெண்ணே நீ என்னை தொட்டு பார் பெண்ணே எந்த உலகம் நீதான் நானும் சுற்றி வரவா உன்னை அணைத்து பார்க்க உன்னை உதவி வேர்கள் கொண்டது போல கொண்டிடவா உன்னை புத்தகங்களிட்டு கண்ணில் விட்டுத்தான் நஞ்சத்தில் குத்தித்தான் வென்றிடவா. உன்னை பார்த்தாலே போதுமே 1000 ஜென்மங்கள் மீண்டும் பிறந்து என்னை சேர்த்திடுவேன். என்னை பார்க்காமல் போகாதே நெஞ்சம் தாங்காதே உள்ளங்கையில் உன்னை தாக்கிடுவேன். பக்கம் வந்தே கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்தே கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்தே கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்தே கொஞ்சம் முத்தங்கள் தா. பெண்ணை என்ற கண்பா உள்ளே இருந்த பெண்ணிலா உந்தன் கொடியை மருத்துவமா அடி போட்டது போகட்டும் அடி உள்ள நடி முறப்பே அடி அகத்தினால என்னதானியும் பார்க்க ஆத்திரம் வந்து என்ன தாக்க வீடு நான் பார்க்க காதல் வந்து நிச்சம் வளர்ந்ததே உலகம் பிறந்ததே அடியே நிகழ்ந்ததே. இதயம் சற்றென்று நீ பிரித்தாய் உன்னை மட்டும் எந்த நெஞ்சம் நினைத்திடுதே மனமே மனமே ஒரு பொண்ணை தேடி நான் தொலைச்சேன் மனமே மனமே அடக்காதலால மனமே ஒரு பொண்ணை தேடி நான் தொலைச்சேன். கொஞ்சம் கண்டிப்பா